அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு காலமும் வேலையும் அப்படிங்கிற டாபிக்லேருந்து ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஏ என்பவர் ஒரு வேலையை 8 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 24 நாட்களிலும் செய்தால் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இங்க நமக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் 8, இன்னொரு நம்பர் 24. இதுல பெரிய நம்பரை சின்ன நம்பரால வகுத்து பாருங்க. 8 24 அடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 3. அப்ப 24 8 மீதமில்லாமல் வகுக்கும். 24ங்கிறது 8னுடைய மடங்கு. இங்க வரக்கூடிய ஆன்சர் புள்ளி வச்சு வரக்கூடாது, புள்ளி வைக்காம வரக்கூடிய ஆன்சரா இருக்கணும். அப்படி நம்மளால எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கணக்கை ரொம்ப ஈஸியா போட்டுடலாங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஆன்சர் இப்போ வந்திருக்கோ அதோட ஒரு 1 கூட்டிக்கோங்க, 4. இந்த 4ஆல கொடுத்துருக்கிற பெரிய நம்பரை வகுங்க. வகுத்தா 6 4 24. ஸோ 6 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. ஸோ 6 நாட்கள், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்கிற 2 நம்பரில் சின்ன நம்பரால் பெரிய நம்பரை வகுக்கணும். வகுத்து வர ஆன்சரோட 1 கூட்டிக்கிட்டு திரும்ப பெரிய நம்பரை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கணக்கில் ஷார்ட்கட் மெத்தடு மட்டும் கற்று வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாம்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேள்விகளை ட்விஸ்ட் பண்ணி நிறையா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கணக்கில் நார்மல் மெத்தடையும் நம்ம கற்றுக்கணும். நார்மலாக இந்த கணக்கை எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஏ 8 நாட்களில் வேலையை முடிக்கிறாரு, அதை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும். 1/8ன்னு. ஆக்சுவலாக இந்த 1/8ங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு நாளில் அவர் செய்து முடிக்கக்கூடிய வேலையை குறிக்குது. அதே போல் பி 24 நாட்களில் வேலையை முடிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு நாளில் செய்து முடிக்கக்கூடிய வேலை 1/24. கொடுத்துருக்கிற நம்பரை தலைகீழாக எழுதிக்கணும். இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. சேர்ந்து அப்படின்னா கூட்டல் குறி. இங்கே பகுதியில் இருக்கிற எண் சமமாக இல்லை. ஸோ சமமாக ஆக்கிறதுக்காக நான் 3ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிக்கிறேன். இப்போ 3ஆல் பெருக்குனா எனக்கு கீழே 2ம் 24ஆகவே மாறிடும். ஸோ ஒரு 24 போட்டால் போதும். மேலே இருக்கிறது 1 3 3 + 1. அப்போ 3 + 1னா 4. அப்போ கீழே இருக்கிறது 24. இப்போ 4ஆல் நான் அடித்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 1/6. இங்கே எந்த ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை அப்படியே தலைகீழாக எழுதிக்கோங்க. 6/1. ஸோ கீழே இருக்கிற 1 தேவையில்லை. 6 நாட்கள், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுதான் நம்மளுடைய நார்மல் மெத்தட். இந்த நார்மல் மெத்தடை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பெரிய கணக்காக வரும்போது இந்த நார்மல் மெத்தடு தான் நமக்கு பயன்பட போகுது. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற மாதிரி இதாட்டம் ரொம்ப எளிமையான கணக்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ பெருசாக கணக்கு போட தேவையில்ல. நாம் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணியே கணக்கு போட்டுக்கலாம். அதுதான் நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஷார்ட்கட் மெத்தடை இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். 8ஆல் 24 வகுக்கணும். வகுத்தா நமக்கு 3 கிடைக்கும். 3ஓட 1 ஆட் பண்ணிக்கணும். எல்லா கணக்குக்குமே 1 தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3ஓட 1 ஆட் பண்ணால் 4. இந்த 4ஆல் கொடுத்துருக்கிற பெரிய நம்பரை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் 6 நாட்கள். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை 2 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 10 நாட்களிலும் செய்தால் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்கட்டில் போட்டுடுறேன். ஷார்ட்கட்டில் போடும்போது இங்கே இருக்கிற சின்ன நம்பர் 2, பெரிய நம்பர் 10. ஸோ 2ஆல் 10 அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 5.
ஸோ 5ஓட 1 கூட்டிக்கிறேன். ஸோ 6 எனக்கு கிடைக்குது. இந்த 6ஆல் நான் 10 வகுக்க போகிறேன். அப்போ இதையும் அடிக்கும்போது எனக்கு கிடைக்கிறது 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். மேலே 5 கீழே 3. ஸோ இதை வகுக்கும்போது 1 3 3, பாக்கி இருக்கிறது 2. ஸோ 1 2/3 நாட்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த ஷார்ட்கட் போடும்போது நீங்கள் 1 கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 10 2ஆல் வகுக்கும்போது நமக்கு புள்ளி வச்ச நம்பர் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட் நமக்கு ஒர்க் ஆகாது. 2ஆம் வாய்ப்பாடில் 10 வருதான்னு பார்த்துக்கோங்க. வந்துடுச்சுன்னா இந்த ஷார்ட்கட் ஓகே ஆகிடும். சரி, நார்மல் மெத்தடில் போட்டு காட்டுறேன். நார்மல் மெத்தடில் ஃபஸ்ட்டு 2 தலைகீழாக எழுதிக்கணும். அடுத்தது 10 தலைகீழாக எழுதிக்கணும். இப்போ 2 10 மாற்றுறதுக்கு மேலையும் கீழையும் 5ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ கீழே இருக்கிறது 10 தான், மேலே இருக்கிறது 5 5 + 1. அப்போ நமக்கு கிடைக்கிறது 6/10. இங்கே என்ன ஆன்சர் கிடைச்சாலும் அதை தலைகீழாக எழுதிக்கணும். ஸோ 10/6. இதை அடித்து போடலாம். அடித்தா மேலே 5 கீழே 3. இப்போ இதை அடித்தோம்னா 1 2/3 நாட்கள். இதுதான் நார்மலாக போடக்கூடிய மெத்தட். கொஞ்சம் பெரிய பெரிய கணக்கு வரும்போது நமக்கு நார்மல் மெத்தட் கண்டிப்பாக பயன்படும். அதனால் நீங்கள் ஷார்ட்கட்டையும் படிச்சுக்கோங்க, நார்மலையும் படிச்சுக்கோங்க. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்தால் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க ஏ செய்கின்ற வேலை 6 நாட்கள், பி செய்கின்ற வேலை 30 நாட்கள். 6ஆம் வாய்ப்பாட்டில் 30 வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஸோ 30 6ஆல் முழுமையாக வகுக்க முடியும். எத்தனை 6 30? 5 30. ஸோ 5ஓட 1 கூட்டிக்கிறேன் 6. அப்போ நான் வகுக்க வேண்டிய நம்பர் 6. 30 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5 6. ஸோ 5 நாட்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நார்மல் மெத்தடில் பார்ப்போம். நார்மல் மெத்தடில் 6 தலைகீழாக போட்டுக்கிறேன், 30 தலைகீழாக போட்டுக்கிறேன், ரெண்டுத்தையும் கூட்டுறேன். ஏன்னா ஏயும் பியும் இணைந்து வேலை செய்கிறாங்க. 6 30 மாற்றுறதுக்கு 5ஆல் பெருக்கிற மாதிரி வரும். அப்போ மேலையும் கீழையும் 5ஆல் பெருக்கிக்கிறேன். ஸோ கீழே ரெண்டுமே 30 ஆயிடுச்சு. மேலே இருக்கிறது 5 + 1. அப்போ 5 1ஓட கூட்டினோம்னா 6. ஸோ 6/30. இதை அடித்தோம்னா 1 6 6 5 6 30. அப்போ 1/5 தலைகீழாக மாற்றிக்கணும். அப்போ இதை தலைகீழாக மாற்றணும் அப்படின்னா 5 வந்துடும். ஸோ 5 நாட்கள். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த கணக்கை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கணக்கு இதே போல் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கணக்கு வேறு மாதிரி வரும்போது நம்ம நார்மல் மெத்தடு பயன்படுத்தி தான் போட முடியும். பெரிய பெரிய கணக்கெல்லாம் வரும்போது நம்ம அதிகமாக நார்மல் மெத்தடு தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதோ இந்த 2 கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த 2 கணக்கையும் நீங்கள் ஷார்ட்கட்லேயே போடுங்க. ஷார்ட்கட்டில் போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.